ராதே கிருஷ்ணா. ஹாப்பி மார்கழி. மார்கழி டே 4, திருப்பாவை பாசனம் 4, ஆழி மழை கண்ணா. ஸோ ஆண்டாள் இந்த பாசத்தில் மழை பெஞ்சால் என்னென்னலாம் நன்மை நடக்கும் அப்படின்றத சொல்கிறா. பார்ப்போம். பகவான் தனது வலக்கையில் சக்கரம் வச்சுருக்கா இல்லையா, அதை சொல்கிற ஆண்டாள். உன் வலது கையில் இருக்க சக்கரம் எப்படி சுழலுமோ அந்த போல் மின்னல்கள் மின்னிட சுழன்று வரும் இல்லையா, அந்த போகிற மின்னல்கள் எல்லாம் நிறைய மின்னிட உன் இடது கையில் வலம்புரியான பாதஜன்யம்னா சங்கு, அந்த சங்குலேருந்து சங்கு எப்படி ஒரு சப்தத்தை கொடுக்கும் இல்லையா, அந்த சப்தத்தை போல நிறைய பேரிடிகள் சப்திக்க தர்மத்தை நிறைவேற செய்வதற்காக உன் தோளில் வச்சிருக்கு இல்லையா சாரங்கம். சாரங்கம் என்றால் தனுசு, வில். அதிலிருந்து வரக்கூடிய அம்பு போன்று சரையல் என்ற மழை பெய்ய வேண்டும் அப்படின்ட்டு மலைக்கிட்டையும் அவ சொல்றா. மாமழையே நீ பெய்கவே என்று மலையிடமும் வேண்டா. அப்படிலாம் பெஞ்சா இந்த ஊர்ல இருக்கிறவா எல்லாரும் நன்னா இருப்பா. பகவானே அதுக்கு நீதான் அருள் புரிய வேண்டும் அப்படின்ட்டு ஆண்டாள் சொல்றா. இப்போ பாசத்துக்கு பார்ப்போம். ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழையில் புக்கு முகந்து கூடார் தேரி, ஊழி முதல் நுருவம் போல் மெய் கருத்து, பாழையன் தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்பொறி போல் நின்றதிர்ந்து, தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். அர்த்தம்: திருமாலின் கரிய திருவுருவம் போன்று திகழ்வது கருநீல கடல். அக்கடல் போன்று பறந்து விரிந்த கருணையை அழிக்கும் என் கண்ணான கண்ணா, நீ கையிருப்பாக எது ஒன்றையும் ஒழித்து வைத்துக் கொள்ளாமல் அருள் புரிய வேண்டும். நீல வண்ணம் பெற்றுக்கொண்டு வெந்நீர் அழையாய் தவழவிடும் ஆள் பெருங்கடலினுள் புகுந்து அந்நீரை முகந்து கொண்டு பேராரவாரம் செய்வது கருநீல வானத்தில் நிறைந்து முக்காலத்திற்கும் உரிய முதல்வனான எம் பெருமானின் கரிய பிரிய திருவுருவத் திருமேனி போல கருமேகங்களின் உடல்கள் கருமை வண்ணங் கொண்டு விண்ணிலை தோன்றிட, வலிமை மிக்க பேரில் பெற்ற திருத்தோள்களையும் உலகமொய்யத் தோன்றிய உன் தாமரையுடைய முழுமுதற் தெய்வமான எம்பெருமானின் வளத்திருக்கரத்தில் மின்னி சுழலும் சக்கரம் போல 1000 கோடி மின்னல்கள் மின்னிட, இடத்திருக்கரத்தில் விளங்குகின்ற வலம்புரியான பாதஜன்யம் ஒழிக்கும் பேரொழி ஒப்ப பேரடிகள் சப்திக்க தர்மத்தை நிலை பெறச் செய்ய, அவன் தோளில் கிடக்கும் சாரங்கம் என்னும் மாபெரும் தனுசுவில் இருந்து புறப்பட கூர்முனைகளை கொண்ட அம்புகளை போல் ஷரேல் என வீசி வானமுதே மாமழையே நீ பெய்கவே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.